உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, இணை பிரியாத தம்பதிகள் யார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த புத்தம் புது வீடியோவை உங்களுக்கோசரம் நான் சமர்ப்பிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயத்துல தொடர்ந்து நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ இணை பிரியாத தம்பதிகள் யார்? இப்ப எல்லாருக்கும் திருமண வயதை எட்டக்கூடிய ஆண் பெண் எல்லாருக்குமே நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா, சண்டை சச்சரவு இல்லாத, தொந்தரவு இல்லாத, என்ன புரிஞ்சுக்கிட்டு நாமளும் அவர்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குது. அப்ப அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஜாதகத்துல நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கோ, அதே சமயத்துல நம்மளுடைய துணை நல்ல நண்பனாகவோ நண்பியாகவோ தாயை போல தகப்பனை போல அமையக்கூடிய வாய்ப்புகளும் உங்க ஜாதகத்திலேயே இருக்குது. அப்ப அந்த ஜாதகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய லக்னாதிபதி தான் நம்முடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது. அப்போ அந்த லக்னாதிபதி தான் நம்முடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கும். அப்போ நல்ல ஜாதகம் அப்படிங்கிறது, இணை பிரியாத தம்பதிகளுடைய ஜாதகம் அப்படிங்கிறது 7ஆம் அதிபதியோடு, அதாவது லக்னாதிபதி உங்களுடைய 7ஆம் அதிபதி, இந்த 7ஆம் அதிபதியோடு எந்த ஒரு பகையும் கிரக யுத்தமும் பெறாமல் அந்த கிரகங்கள் இருந்தாலே நல்ல தம்பதிகள் அப்படின்னு சொல்லலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய லக்னாதிபதி 7ஆம் அதிபதி இவங்களுக்கு கிரக யுத்தம் இல்லாமல் நல்லபடியாக சண்டை சச்சரவு இல்லாமல் ஜாதகத்துல இருந்தாவே நல்ல தம்பதிகளாக நீங்க வாழ்வீங்க. இதற்கு ஒரு உதாரணம், இப்ப நீங்க ரிஷப லக்ன ஜாதகம் வச்சுக்கோங்களேன். அப்ப ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் அதிபதி, 7ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடாது. அப்படி பார்த்துட்டால் வம்பு வழக்குகள் வரும். அது போக செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு யுத்த கிரகம். அப்ப செவ்வாயோடு சேர்ந்த கிரகங்கள் ஆகப்பட்டது கண்டிப்பாக யுத்தத்தில் ஈடுபடும். அந்த யுத்தத்தில் லக்னாதிபதியோ 7ஆம் அதிபதியும் இருந்தாலே நல்லா, அதாவது அந்த செவ்வாய் அப்படிங்கிறது யுத்த கிரகம். அந்த செவ்வாயோடு சேரும் கிரகங்கள் யுத்தத்தில் ஈடுபட்டால் தோற்று போகும். நல்லா புரிஞ்சுதுங்களா? செவ்வாய் யுத்த கிரகம், அதனால செவ்வாயோடு சேரும் கிரகங்கள் கண்டிப்பாக தோத்து போகும். அப்போ அந்த யுத்தத்தில் ஈடுபடாமல் லக்னாதிபதி 7ஆம் அதிபதியும் இருந்தாலே நல்ல தம்பதிகள், நல்ல வாழ்க்கை அமையும். இது ஒரு விதி. உங்கள் லக்னாதிபதி 7ஆம் அதிபதிக்கு 1, 2, 3 வீடுகளில் இருந்தாலே நல்ல உறவை, நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும், நல்ல துணை அமையும். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு ஒரு உதாரணம். இப்போ கும்ப லக்னம், கும்பத்தின் அதிபதி யாரு? சனி பகவான். அதே சமயத்துல கும்பத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு? சூரியன். அப்போ இந்த சூரியனும் சனியும் ஒரு இடத்துல இணைஞ்சு இருப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக பகை, கண்டிப்பாக அவங்களுக்குள்ள வேற்றுமையை காட்டும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த கும்பத்தில் இருக்கும் சனி பகவானோடு சனிக்கு முன் வீட்டிலோ பின் வீட்டிலோ சூரியன் இருக்கலாம். அதே சமயத்துல சூரியன் இருக்கும்
வீட்டில் அந்த சூரியனுக்கு முன் வீட்டிலோ பின் வீட்டிலோ சனி பகவான் இருக்கலாம். இப்படி இருக்க ஒரு ஜாதகம் அமைந்து அந்த ஜாதகத்தை சேர்த்து வைத்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சனி, மேசத்தில் சூரியன். இப்ப ரிஷபத்துல சனி இருக்கிறாங்க, அதே சமயத்துல இப்ப மேசத்துல சூரியன். அப்படி இல்லைன்னா ரிஷபத்துல சனி இருக்கிறாங்க, மிதுனத்துல சூரியன். இப்படி இருக்கிறது நல்லது. அதே சமயத்துல சூரியன் இப்ப மேசத்துல இருக்கிறாங்க, ரிஷபத்துல சனியும் அதே சமயத்துல மீனத்துல சனியும் இப்படி இருப்பது கண்டிப்பாக நல்லது. இப்படி இருந்தால் மனம் ஒத்த இணை பிரியாத தம்பதிகள் நல்லபடியாக வாழ்க்கையில அமைவாங்க. அதே சமயத்துல ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்ட நிலையில் அல்லது லக்னாதிபதிக்கு இலக்கமான சூழலில் இருந்தால் நல்ல மனைவி அமையும். நல்லா புரிஞ்சுதுங்களா? ஒரு ஆணுக்கு அதாவது ஒரு ஆணின் ஜாதகத்தில் லக்னாதிபதியோடு சுக்கிரன் தொடர்பு கொண்டால் நல்ல விதமான வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமையும். அது போக லக்னத்துக்கு 12ஆம் இடத்திலேயோ 1ஆம் இடத்திலேயோ 2ஆம் இடத்திலேயோ சுக்கிரன் அமைந்தால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையும் நல்ல உறவுகளை கொடுக்கும், நல்ல மேன்மையடைய செய்யும். ஒரு பெண்ணின் ஜாதகத்துல எப்பவுமே பெண்ணின் ஜாதகத்துல செவ்வாய் தான் ஒரு ஆணை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த செவ்வாய் ஆகப்பட்டது ஒரு பெண்ணின் ஜாதகத்துல லக்னத்திலேயோ லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலேயோ லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டு இருந்தாலும், அப்படி இல்லைன்னா லக்னத்துக்கு 12ஆம் இடத்திலேயோ லக்னத்திலேயோ 2ஆம் இடத்திலேயோ கண்டிப்பாக ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் இப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதாவது ஒரு பெண்ணின் ஜாதகத்துல செவ்வாய் லக்னாதிபதியோடு 7ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளலாம். அதுபோக லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் 1ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தில் சேர்வது நல்ல விஷயம், நல்ல வாழ்க்கை துணை அமையும். அதே சமயத்துல ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் லக்னத்திலேயோ லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலேயோ தொடர்பு கொள்வது நல்லது. அதே சமயத்துல லக்னத்துக்கு 12ஆம் இடத்திலேயோ லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலேயோ இருப்பது நல்ல இணை பிரியாத தாம்பத்தியம், நல்ல வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில ரொம்பவும் நல்லபடியாக மேன்மை அடைவார்கள். இருவரின் ராசி அதிபதிகளும் இப்ப ஒரு பெண்ணுக்கு மேசராசி, ஒரு ஆணுக்கு மிதுன ராசி. அப்போ இந்த 2 பேர்த்துடைய ராசி அதிபதிகள், மேசத்துக்கு செவ்வாய், மிதுனத்துக்கு புதன், இந்த 2 பேர்த்துடைய ராசி அதிபதிகளும் ஆணின் ஜாதகத்திலேயோ இல்லை பெண்ணின் ஜாதகத்திலேயோ இல்லை யாரோ ஒருத்தருடைய ஜாதகத்திலேயோ இந்த செவ்வாயும் புதனும் இணைந்திருப்பது ஒரு நல்ல திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக அவர்கள் நல்லபடியாக இருப்பார்கள். ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஆப்பட்டது திரிகோணத்தில் இருப்பது நல்ல விஷயம், கேந்திரத்தில் இருப்பது நல்ல விஷயம். ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ஆகப்பட்டது கேந்திர திரிகோணத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதனால கண்டிப்பாக அவர்களுக்கு மனம் ஒத்த, சண்டை சச்சரவு இல்லாத, ஒருத்தர் புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழும் வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எங்கு இருந்தால் நல்லது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறோம். இப்ப இந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷம் சுகத்துக்கோசரம், 5 நிமிஷம் வாழ்க்கைக்கோசரம் கண்டிப்பாக அவங்க இன்னும் நம்ம 20 வருஷம் வாழணும், 30 வருஷம் வாழணும், 50 வருஷம் வாழணும் அப்படின்னு நினைக்காமல் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க. அப்ப அந்த வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நாம சீரும் சிறப்பாக வாழணும்,
நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதை அறிந்து கொள்வதும் இல்லை. அதனாலதான் நீங்க நல்ல பொருத்தம் பார்த்து அந்த ஜாதகத்துல கிரகங்கள் எங்கெங்க அமைஞ்சிருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த வாழ்க்கையை இப்ப ஜாதகர் ஜோசியர் பொருத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா நல்லபடியா தான் இருக்கும். ஒரு சிலர் ஆகப்பட்டது ஜாதகம் பார்க்காமல் இல்ல அறகுறையா தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட ஜோசியம் பார்த்து அதன் மூலியமாக அவங்க வாழ்க்கை அமைஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையே திருப்தி இல்லாமல் குழப்பமாக போய்விடுகிறது. அதனாலதான் ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு நல்லபடியாக ஜாதகம் பார்த்து நல்ல அனுபவம் உள்ள ஜோதிடரை அணுகி ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் பார்த்து வாழ்க்கை அமைத்துக் கொள்வது நல்லது. நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.